வணக்கம் சோஷியல் பைட்ஸ் தமிழ் நேயர்களே. தமிழக அரசியல்ல இப்போ ஒரு அதிரடியான தகவல் லீக் ஆகியிருக்கு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல, நிரந்தர எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இப்ப வர சட்டமன்ற தேர்தல்ல நிஜமாக போகுதோன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாம பார்க்காத ஒரு மெகா கூட்டணிக்கு திரைக்கு பின்னாடி பேச்சுவார்த்தை நடப்பதா ஒரு ஹாட் நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியான திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 26 கட்சிகள், 100க்கும் மேற்பட்ட சங்கங்கள்னு ஒரு பெரிய படையையே திரட்டி நிக்குது. இது போக திருச்சி மாநாட்டுல பெண்களை கவரும் அறிவிப்புகள், தேர்தல் அறிக்கையில சலுகை மழைன்னு திமுக அவங்களோட வியூகத்தை வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற சூழல்ல இந்த மெகா கூட்டணியை உடைக்கணும்னா தனித்தனியா நின்னா வேலைக்காகாதுன்னு எதிர்கட்சிகள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா அதிமுக, பாஜக மற்றும் புதுசா களத்துல இறங்கி இருக்கிற விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய 3 பேருக்குமே இந்த தேர்தல் ஒரு வாழ்வா சாவா போராட்டம் தான். இந்த முறை திமுக ஜெயிச்சிட்டா அடுத்த 5 வருஷத்துல இந்த 3 கட்சிகளோட நிலைமை ரொம்ப கஷ்டமாயிடும்னு அவங்களுக்கே தெரியுது. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆரம்பத்துல திமுக, பாஜக 2 பேரையுமே விமர்சனம் செஞ்ச விஜய் கடந்த 2 கூட்டங்கள்ல பாஜகவை பத்தி பெருசா எதுவும் பேசல. வெறும் திமுக, அதிமுகவை மட்டும்தான் டார்கெட் பண்றாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் கூட்டணி கதவை அடைக்காம பெரிய கட்சிகள் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிடைச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்புல இருந்து தாவேகா கூட ரகசிய பேச்சுவார்த்தை நடப்பதா சொல்லப்படுது. தொகுதி பங்கீடு, ஆட்சி அதிகாரம்னு பல விஷயங்கள் பேசப்பட்டு கிட்டத்தட்ட 70% பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சாம். யோசிச்சு பாருங்க, அதிமுகவோட வாக்கு வங்கி, பாஜகவோட டெல்லி பலம், அப்புறம் விஜயோட அந்த இளைஞர் பட்டாளம், இது 3ம் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இது நிஜமாவே நடந்தா திமுகவோட மெகா கூட்டணிக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணி முடிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. உங்க கருத்து என்ன நேயர்களே? அதிமுக, பாஜக, தாவேகா கூட்டணி அமைஞ்சா அது திமுகவை வீழ்த்துமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற அரசியல் அப்டேட்டுகளுக்கு சோஷியல் பைட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.